ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 அக்டோபர் 2025. பாபா இன்னைக்கு குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறாரு. जैसे वाणी की प्रैक्टिस करते करते वाणी के शक्तिशाली हो गए हो, ऐसे शांति की शक्ति के भी अभ्यासी बनते जाओ. பாபா சொல்றாரு, எப்படி குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. ஞானம் சொல்லி சொல்லி மகா வாக்கியங்களை சொல்லி சொல்லி அதில் உங்களுக்கு நிபுணர்களாக நீங்கள் ஆயிட்டீங்க. சக்திசாலியான நிலையிலிருந்து யாருக்கு வேணாலும் சொல்கிறீங்க. அதே போன்று இப்பொழுது இந்த சாந்தி சக்தியின், அமைதி சக்தியின் பிரயோகியாக, வல்லுநர்களாக ஆகுங்கள். आगे चल वाणी वस्तूल साधनों के द्वारा सेवा का समय नहीं मिलेगा. ஏனென்றால் வரக்கூடிய காலம் சேவையினுடைய ரூப்ரேக்கா கூட மாறிட்டே வருது. ஒரு காலத்தில் எக்ஸிபிஷன் வச்சோம், அதுக்கப்புறம் மெகா ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்கப்புறம் விங் சேவா வந்தது, அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் செமினார் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ஸ் கிளாஸஸ் வந்தது. இப்படி சேவையினுடைய நிறம் ரூபம் மாறிட்டே இருக்கு. அப்போ அது போன்ற ஒரு நாள் வரும், அப்போ உங்களுக்கு இது எதுவுமே செய்ய முடியாது. வார்த்தையினால ஞானம் கொடுக்கவே முடியாது. அதற்கான வாய்ப்புகள், வசதி, சூழ்நிலைகள் இருக்காது. ऐसे समय पर शांति की शक्ति के साधन आवश्यक होंगे. அப்போ அந்த நேரம் நீங்கள் எதனால் சேவை பண்ண முடியும்? அமைதி சக்தி. துக்கி ஆத்மாக்களுக்கு நம்ம திருஷ்டி கொடுப்போமா இருக்கும், இல்லை இங்கேருந்தே அப்படியே மனசா சேவா பண்ணுவோம். இது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். क्योंकि जितना जो महान शक्तिशाली होता है वो अति सूक्ष्म होता है. அப்போ நீங்கள் எவ்வளோ சூக்ஷ்மமாகணும், எவ்வளோ நீங்கள் உள்ளுக்குள்ளார ரொம்ப குப்தமான ஒரு முயற்சி செய்து ஆத்மாவை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கிட்டே போகணும். ஏன்னா இது ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அது எப்படி இருக்குமா, ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இல்லை ஆட்டம் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சின்னது. ஆனால் அந்த எல்லா அணுக்களையும் சேர்த்து ஒரு இதுக்குள்ளே வைக்கிறாங்க, அது வெடிச்சதுன்னா எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. சூக்ஷ்மம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். तो वाणी से शुद्ध संकल्प सूक्ष्म है, इसलिए सूक्ष्म का प्रभाव शक्तिशाली होगा. ஆக வார்த்தைகள் என்பது ஸ்தூலமானது, சப்தம் நிறைந்தது. ஆனால் எண்ணங்கள் இதை விட சூக்ஷ்மமானது. ஸோ ஸ்தூலமானதை விட சூக்ஷ்மமானது எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். எனவே வார்த்தைகளை விட மனதின் சுத்த சங்கல்பங்கள் மிகவும் சக்திசாலியானது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, பிரபாவத்தை பிறர் மீது ஏற்படுத்தும். எனவே வார்த்தையினுடைய பயிற்சி நல்லது தான், அதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் வரக்கூடிய காலத்துக்கு நீங்கள் தயாராகுங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களை நீங்கள் மனதளவில் சக்திசாலியாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய சூக்ஷ்மமான எண்ணங்கள் பிறர் மீது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக பாபா இந்த ஒரு சூக்ஷ்ம ப்ராக்டிஸ் நம்மை பண்ண சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.